கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை பொழுதில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். தேவனுடைய சமாதானம் அவர்கள் நிறைவாய் தங்கியிருப்பதாக. ஆமேன். இந்த நாளுடைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட பகுதி சங்கீதம் 66. சங்கீதம் 66 5 9 வசனம் வரை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். தேவனுடைய செய்கைகளை வந்து பாருங்கள். அவர் மனோபுத்தர்களிடத்தில் நடப்பிக்கும் கிரியைகளில் பயங்கரமானவர். கடலை உலர்ந்த தரையாக மாற்றி ஆற்றை கால்நடையாக கடந்தார்கள். அங்கே அவரில் களி கூர்ந்தோம். அவர் தம்முடைய வல்லமையினால் என்றென்றைக்கும் அரசாளுகிறார். அவருடைய கண்கள் ஜாதிகள் மேல் நோக்கமாயிருக்கிறது. துரோகிகள் தங்களை உயர்த்தாதிருப்பார்களாக. ஜனங்களே, நம்முடைய தேவனை ஸ்தோத்தரித்து அவரை துதிக்கும் சத்தத்தை கேட்க பண்ணுங்கள். அவர் நம்முடைய கால்களை தள்ளாட ஒட்டாமல் நம்முடைய ஆத்மாவை உயிரோடு வைக்கிறார். ஆண்டவருடைய ஒரு அற்புதமான காரியங்களை நம்ம வேதாகமத்தில் படிக்கிறோம். அவருடைய மகத்துவத்தை குறித்து நம்ம படிக்கிறோம். உதாரணமாக இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் எப்படி வனாந்தரத்தில் எகிப்து தேசத்தின் அடிமைத்தனத்தில் இருந்து விடுதலையாக்கி வழி நடத்தினார் என்பதை குறித்து படிக்கிறோம். 40 ஆண்டு காலங்கள் இந்த ஜனங்களை வழி நடத்தி வாக்கு பண்ணின அந்த கானான் தேசத்திற்குள்ளாக அவரை அழைத்து வந்தார். அவங்களுக்கு கடலும் பெரிய பிரச்சனை இல்லை, கோட்டைகளும் பிரச்சனை இல்லை, ஆறும் பிரச்சனை இல்லை, ராஜாக்களும் பிரச்சனை இல்லை, எதிரிகளும் பிரச்சனை இல்லை, வனாந்தரம் பிரச்சனை இல்லை, பகலில் வெயில் பிரச்சனை இல்லை, இரவில் குளிரும் அவர்களுக்கு பிரச்சனை இல்லை, எங்களால் அவர்களுக்கு தொந்தரவும் இல்லை. அவர்களை தேவன் அற்புதமாக நடத்தினார் என்பதை பார்க்கிறோம். அவருடைய மகத்துவம் அவ்வளவு பெரிய மகத்துவம். அவர் ஒவ்வொரு நாளும் மறுபுத்தருக்காக, மனுமக்களுக்காக எல்லாவற்றையும் தாமே செய்து கொண்டு வருகிறார். அதனால் தான் இன்றைக்கி பூமியானது தான் பெற்றுக்கொள்ள வேண்டிய நன்மைகளை தேவனிடத்தில் இருந்து பெற்றுக்கொள்கிறது. ஆகாரத்தை பெற்றுக்கொள்கிறது, தண்ணீரை பெற்றுக்கொள்கிறது. கால சூழ்நிலைகள் அவ்வப்போது மாறி பூமிக்கு தேவையான எல்லாவற்றையும் அது செய்து கொண்டு வருகிறது. இவ்வளோ அற்புதமான காரியங்களை தேவன் செய்து கொண்டு வருகிறார். நம்ம ஒரு காரியத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். பொதுவாக இன்றைக்கி தேவனுடைய பிள்ளைடைய மனதில் இந்த லோக்கல் கவர்மெண்ட்ஸ், இங்கே அரசாளக்கூடிய நம்முடைய பிரதம மந்திரி, ஜனாதிபதி, முதலமைச்சர்கள் இவர்களை குறித்த ஒரு காரியம் எப்பவுமே கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது. இவர்கள் அரசாளுகிறார்கள், நாம் அவர்கள் கீழே இருக்கிறோம் என்ற ஒரு எண்ணத்தை எப்பொழுதுமே உடையவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து உலகத்தில் வாழ்ந்த காலத்தில் சொன்னார், என்னுடைய ராஜ்யம் இந்த உலகத்திற்குரியதல்ல, நான் உலகத்தாரும் அல்ல. ரொம்ப தெளிவாக சொன்னார், நான் உலகத்தாரும் அல்ல, நீங்களும் நானும் உலகத்தார் அல்ல என்று அவர் சொன்னார். இந்த உலகத்தில் நம்மளை வைத்திருக்கிறார். உலகத்தினுடைய ஒரு ஆட்சி இருக்கிறது, அந்த ஆட்சிக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் இந்த உலகத்தின் ஆட்சிக்கு நாம் அடிமைப்பட்டவர்கள் அல்ல என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். 7ஆம் வசனம் சொல்லு, அவர் தம்முடைய வல்லமையினால் என்றென்றைக்கும் அரசாளுகிறார். அவர் தான் என்ன செய்கிறாராம்? அரசாளுகிறார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அவர் சகல ராஜ்யங்களையும் தன்னுடைய அதிகாரத்துக்கு கீழாக வைத்திருக்கிறார். எல்லா ராஜாக்களுக்கும் அவர் ராஜாவாக இருக்கிறார். ராஜ்யங்கள் அவருக்கு கீழ்பட்டிருக்கிறது. அதனால் நம்ம பயப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. அவர் சொல்ல, ஆண்டவர் அதிகமாக துதியுங்கள், ஆண்டவரை மைமைப்படுத்துங்கள், உங்களுடைய துதியின் சத்தத்தை அவருக்கு கேட்க பண்ணுங்கள் என்று அவர் சொல்லுகிறார். சொல்கிறாரு, அவர் நம்முடைய கால்களை தள்ளாட விட மாட்டார். ஒரு நாள் என்ன செய்ய மாட்டோம்? தடுமாற மாட்டோம், பயப்பட மாட்டோம், நடுங்க மாட்டோம், கலங்க மாட்டோம். அவருடைய ஆத்மாவை உயிரோடே காக்கிறார். அந்த ஆத்மா பாதுகாப்பாக வைக்கப்படுகிறது என்று சொல்லுகிறார். ரொம்ப அழகான ஒரு காரியத்தை சொல்லுகிறத நீங்கள் பார்க்கலாம். அதாவது அழிந்து போகிற இந்த சரீரத்திற்காக அல்ல, இந்த ஆத்மாவுக்காக. சரீரத்தை அழிக்க வல்லவர்களுக்கு பயப்படாமல் ஆத்மாவை அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள் என்று சொல்லுகிறார். அதனால் அந்த வெளியேறப்பெற்ற ஆத்மாவை அவர் காத்து கொள்ளுகிறார். எல்லா தீமைக்கும் விலக்கி காத்து கொள்ளுகிறார்.
அவருடைய அரசாட்சிக்கு கீழாக நாம் இருக்கிறோம். நாமும் இன்று அவருடைய ஆளுகைக்கு நம்மை ஒப்புக் கொடுப்போம். அவருடைய ஆளுகையை நாம் ஏற்றுக்கொள்வோம். என் தேவனே எனக்கு ராஜாதி ராஜா, அவரே உன்னதமானவர், அவருக்கு நான் கீழ்ப்பட்டிருக்கிறேன், அவருடைய ஆளைக்கு உட்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி அவரை ராஜாவின் சிங்காசனத்தில் அமர வைத்து அவரை நம்ம துதிப்போம், மகிமைப்படுத்துவோம். நிச்சயமாக அவருடைய ஆட்சியின் மேலே இருக்கும். நம்முடைய கால்கள் இடராது, நம்முடைய ஆத்மாவை அவர் காப்பார் என்பதில் சந்தேகமில்லை. அப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தர் நமக்கு தருவாராக. ஆமேன், ஆமேன்.